அனைவருக்கும் வணக்கம். நான் MJF லைன் எஸ் ஜான் சிவர்த்தங்கரன், லிட்டில் ஃபு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன். ஃப்ரெண்ட்ஸ், +2 முடித்தாச்சு. இப்போ நமக்கு பார்த்தோம்னா என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்னு நிறைய கனவுகள் இருக்கும். இதில் பேரண்ட்ஸ் சைடு, ஃப்ரெண்ட்ஸ் சைடு, அப்புறம் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்த விஷயங்கள், இப்படி நம்ம மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, பொதுவாகவே இந்த 3 விஷயம் இருக்கும். என்ன படிக்க போகிறோம், என்ன வேலைக்கு போக போகிறோம், எவ்வளோ சம்பளம் வாங்க போகிறோம். இதில் இந்த வேலைக்கு போக போகிறவங்க கூட கட்டாயிடும். நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்க போகிறோம், அதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக நம்ம மனசில் இருக்கும். நிறைய கனவுகள் இருக்கும். ஐஃபோன் முன்னாடி போகும், புதுசாக லேட்டஸ்ட்டாக வந்த பைக்கு கார்லாம் மனசில் போகும். ஓகே, புதுசாக வந்திருக்கிற லான்ச் ஆகிட்டு இருக்கிற கேட்ஜெட்ஸ்லாம் நம்ம மனசில் இருக்கும். இதெல்லாம் இருக்கிறது ஒரு இயல்பு தான். இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். ஆனால் இந்த +2க்கு அப்புறம் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுடைய லைஃப்பை நம்மளுடைய விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லுவோம், அல்லது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடையாளம், லேபிள் அப்படின்னு சொல்லுவோம். எந்த அப்படின்னா இதெல்லாம் முதல்ல உள்ள கதைகள். ஓகே, +2 முடித்து இன்ஜினியரிங் படித்தா நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்மளை இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. +2 முடித்து ஒரு 5 இயர்ஸ் லா காலேஜ் போனோம்னா லைஃப் ஃபுல்லாக நம்மளை அட்வொகேட்னு அடையாளம் காண்போம். +2 முடித்த பிறகு நம்ம ஒரு MBBS போனோம்னா லைஃப் ஃபுல்லாக நம்மளை ஒரு டாக்டர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி நம்ம +2 முடிச்சுட்டு நம்ம என்ன படிக்க போகிறோமோ அதுதான் நம்மளுடைய அடையாளத்தை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் என்ன தெரியுமா? நிறையாளமான மாணவர்கள் படித்து முடிச்சிருக்கீங்க, படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அளவுக்கு மீறி கொட்டி கிடக்குது. அதுதான் பிரச்சனை. சரி, ரொம்ப நிறையா மார்க் எடுத்துகிறோம், என்ன படிக்கலான்னா அங்கே ஒரு 100 விதமான படிப்புகள் இருக்குது. சரி, நான் ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணலான்னா அதுக்கு ஒரு 100 விதமான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, நான் 1 or 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன் அல்லது எக்ஸாமுக்கே போகலன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கும் 100க்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையே. ஓகே, வாய்ப்புகள் கம்மி அப்படின்னா தான் இது அப்படின்னு சொல்லிட முடியும். வாய்ப்புகள் நிறைய இருக்கிறப்போ நிறைய டைரெக்ஷனை காட்ட வேண்டியிருக்கு. இதில் கருத்து சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் சொல்கிறதும் உண்மையாக இருக்குது. அதுதான் இதில் நம்ம குழப்பமே. இதில் நமக்கு என்னென்னா ஒரே ஒரு தெளிவு மட்டும்தான் எடுத்துக்கணும். நம்ம படிக்கிறது, வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, இது 3க்குமே ரொம்ப பெரிய அளவில் தொடர்பு இல்லை. ஆனால் தொடர்பு இருக்குது. ரொம்ப பெரிய அளவில் தொடர்பு இல்லை. அதாவது இது தொடர்பு படுத்தி தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நமக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன, இந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா, அது மட்டும்தான் நமக்கான கேள்வி. இப்போ எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்ன, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறோமா. இப்போ +2 நான் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போகணுன்னு நினைக்கிறேன், ஒரு இன்ஜினியரிங் போகணுன்னு நினைக்கிறேன், அல்லது நீட் எழுதி நான் நீட்டில் பாஸ் பண்ணி நான் MBBS அது மாதிரி மெடிக்கல் சயின்ஸ் கோர்ஸஸ் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் என்ன, கட் ஆஃபுக்கான கோர்ஸ் என்ன. ஓகே, இதை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, கூகுளே சொல்லிடும். நிறைய வீடியோஸ் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இதில் யாரும் பைபாஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனோம், உங்களுக்கு கட் ஆஃப் ஒரு 197க்கு மேலே தான் இருக்கணும் பிசிக்கு இந்த கோர்ஸுக்கு அப்படின்னா 197க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும். நான் ஒருவேளை நான் ஐயோ எடுத்திருந்தா ஐயோ 1 மார்க் தானே கம்மி, அது வாய்ப்பே கிடையாது. டோர் க்ளோஸ்னால் க்ளோஸ்டு தான். ஆனால் ஒரு டோர் தான் க்ளோஸ் ஆகிருக்கு, மீதி 999 டோர் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் மார்க் எடுத்த பசங்களை பொறுத்தவரைய ஒரு காலேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலேஜுக்கான கட் ஆஃப் என்னன்னு சொல்லி பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஓகே, இது எல்லாமே நமக்கு இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபேமஸ் கேரியர் கவுன்சிலிங் பீப்புள் எல்லாமே அவங்கவுங்களுடைய பேஜில் போட்டிருக்காங்க. அஸ்வின் அவருடைய பேஜில் போட்டிருக்காரு, ஜெயபிரகாஷ் காந்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு, அது மாதிரி நெடுஞ்செழியன் நிறையா போட்டிருக்காரு. ஓகே, இது மாதிரி அவங்களுடைய கேரியர் கவுன்சிலிங் பேஜஸ் எல்லாமே பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜ் கட் ஆஃப் அது 2க்கு இடையில இருக்கிற தொடர்பு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை அந்த கிரிமி லேயர் லெவலுக்கு போகலை, அந்த 95, 96, 97 கட் ஆஃப் போகலை, என்னோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90% இருக்குது அப்படின்னா இது அந்த செகண்ட் லேயரில் இருக்கிற காலேஜஸ் கிடைக்கும். அந்த காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு 20-25 காலேஜஸ் இருக்குது. அப்போ அந்த 20-25 காலேஜஸ்லேயும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கணும், ட்ராவல் இருக்கக்கூடாது அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது வெறும் நீங்கள் புக்கில் படிக்கிறது, அதில் எக்ஸாம் எழுதுறது, அண்ணா யூனிவர்சிட்டி பிரகாரம் எக்ஸாமை பாஸ் பண்ணுறது, அல்லது டீம்டு யூனிவர்சிட்டி பிரகாரம் எக்ஸாம் பாஸ் பண்ணி மார்க் வாங்கி என்ன கிரேடு என்ன ரேங்க்குன்னு சொல்கிறது மட்டுமே உங்களுக்கு கிடையாது. படிப்பு கூட நிறைய அனுபவங்கள்லாம் சேர்ந்தது. இப்போ இன்கேஸ் சென்னையில் இருக்கிற மாணவன் சென்னையில் படிக்கிறதை விட கோயம்புத்தூரில் படித்தார்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு கல்ச்சர் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறாரு, இன்னொரு கம்யூனிட்டியில் இருக்கிற மக்களோட பழகிறாரு, அது மூலயமா கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் சென்னையில் அவர் படித்து 5 மார்க் கம்மியாக வாங்குறத விட அந்த அனுபவம் பெரிய அளவில் கை கொடுக்கும். அதனால் இதை இந்த மாதிரி தான் நம்ம ப்ரில்லியண்ட்டாக எடுக்கணும். அதே மாதிரி சேலத்தில் இருக்கிற மாணவர் சேலத்தில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறத விட கூட சென்னையில் இருக்கிற காலேஜ்லையோ கோயம்புத்தூரில் இருக்கிற காலேஜ்லையோ மதுரையில் இருக்கிற காலேஜோ படித்தாருன்னா அந்த மாதிரி கல்ச்சரையும் சேர்த்து படிக்க முடியும். ஓகே, அதனால் அந்த வாய்ப்புகளில் நம்ம ஒரு கம்ஃபர்ட் லெவல்லே இல்லாமல் வேறு மாதிரி யோசிக்கணும். அதே மாதிரி கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் இன்றைக்கி ஹாஸ்டல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது,
கம்யூனிகேஷன் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குது. முதல்லலாம் வந்து எங்கள் காலத்திலலாம் காலேஜில் போய் படித்தோம்னா லெட்ரு போட்டு வீட்டுக்கு போனால் தான் நான் இங்கே இருக்கேன் போய் சேர்ந்துட்டேன்னே தெரியும். ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் வீடியோ கால் எடுக்க முடியும், ஒவ்வொரு செகண்டும் உங்களை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பேரண்ட்ஸ் தெரிஞ்சிக்க முடியும், உங்கள் பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்க முடியும். அதுக்கு நிறைய ஆப்பும் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, அந்த சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது, அதுக்கான பிளேசஸ்லாம் இருக்குது. அதனால் ட்ராவல் பண்ணுறதுக்கோ வெளியே போய் ஸ்டே பண்ணுறதுக்கோ தயங்கவே கூடாது. இதுவும் பார்ட் ஆஃப் எஜுகேஷனுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கிறதுக்கு கூடவே ஒரு குவாலிஃபிகேஷனை சேர்த்து கொடுக்குறீங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணாமல் இருக்க அவங்க கற்றுக்குறாங்க, அவங்களுடைய பர்சனல் நீடு அவங்களே செய்கிறாங்க, அவங்களுடைய சேஃப்டி அவங்களே பார்த்துக்கிறாங்க, தேவைப்பட்டால் நம்மளுடைய சப்போர்ட் எடுத்துக்கிறாங்கிறது படிப்போட கூட முக்கியம். இதுவும் சேர்ந்து அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது நம்மளுடைய கட் ஆஃப். நான் கட் ஆஃப்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஒன்லி சயின்ஸ் குரூப் மட்டும் சொல்லலை, மேத்ஸ் குரூப் மட்டும் சொல்ல, நான் காமர்ஸ் குரூப், வொகேஷனல் குரூப் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லா கோர்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்து நம்மளுடைய மார்க் வந்து ஒரு 60% இருக்குது. ஓகே, நான் சொன்னது ஃபஸ்ட்டு க்ரீமி லேயர். க்ரீமி லேயர்னால் பெரிய பெரிய காலேஜில் ப்ரீமியம் காலேஜஸில் சீட்டு கிடைக்கும். இப்போ பிகாம்னா நம்பர் 1 காலேஜ் எடுத்துக்கிட்டால் லயலோ காலேஜ் சென்னை. ஓகே, லேடிஸ் பார்த்திங்கன்னா எம்ஓபி வைஷ்ணவ், ஸ்டெல்லா மேரிஸ், எத்ராஜ் காலேஜ், இந்த மாதிரி லீடிங் காலேஜஸ்லாம் இருக்குது. WCC இந்த மாதிரி காலேஜஸ்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாமே வந்து 95+ மேலே எடுத்தால் தான் நமக்கிட்டே போக முடியும். ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரைய அதுவும் காமன் போர்ட்டலில் ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இப்போன்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் நமக்கு மார்க் அடிப்படையில் கிடைக்கும், ரெசர்வேஷன் அடிப்படையில் கிடைக்கும். அது வந்து நமக்கு 60% மேலே எடுத்தாலே கிடைக்கக்கூடிய கோர்சஸும் நிறையா இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக மோர் தென் 56 காலேஜஸ் இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நமக்கு சீட் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 to 60 அது மாதிரி நம்ம எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன பிரச்சனைனா, நமக்கு வந்து பெரிய காலேஜில் சீட்டு கிடைக்காதுன்னா கிடைக்காது, நம்பர் 1 காலேஜில் சீட்டு கிடைக்குன்னா கிடைக்காது. ஓகே, ப்ரீமியம் காலேஜில் சீட்டு கிடைக்குன்னா கிடைக்காது. சில ப்ரீமியம் காலேஜில் கொஞ்சம் ஃபீஸ் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கோம். அப்படி நமக்கு ஃபீஸ் கட்டி அந்த ப்ரீமியம் காலேஜில் நம்ம படிக்க முடியும். அந்த ப்ரொவிஷன்ஸ் தான் ப்ரீமியம் காலேஜில் இருக்குது. பேமெண்ட் கோட்டான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நம்ம படிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எனக்கு ப்ரீமியம் காலேஜில் படிக்கிறதுக்கு பேமெண்ட் ப்ரொவிஷன் கிடையாது, ஆனால் என்னுடைய மார்க் 50 to 60%. நான் எந்த காலேஜில் படிக்கலான்னா சத்தியமாக உனக்கான சீட் வந்து காத்திருக்கு. ஓகே, அவ்வளோதான். நீ எந்த காலேஜில் படிக்கலைங்கிறது முக்கியம் கிடையாது, எப்படி படிக்கிறங்கிறது தான் முக்கியம். ஸோ இங்கே தான் நம்ம கிளாரிட்டி எடுத்துக்கணும். அப்போது நமக்கு படிக்க வேண்டிய கோர்ஸு, வேலை, அதுக்கப்புறம் சம்பளம், இந்த 3ஐயும் நான் சொல்லிட்டேன். இப்போ படிப்புன்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் இந்த காலேஜில் படித்தவங்களாம் ஜெயித்தாங்க அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டு, ஒரு பெஞ்ச் மார்க்கு கிடையவே கிடையாது. ஓகே, ஏன்னா அந்த காலேஜில் படித்தவங்க லைம்லைட்டில் இருப்பாங்க. லைம்லைட் இருக்கிறதுனால அவங்க ஸ்டோரிஸ் நமக்கு சீக்கிரமாக வந்து சேர்ந்துடும். அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா காலேஜில் படித்தவங்களும் நல்ல வகையில் ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு IRS நந்தகுமார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் படித்த காலேஜை சொல்லிவிட்டு நான் இந்த காலேஜில் படித்து ஜெயிச்சேங்கிறத டாக்குமெண்ட் பண்ணுவார். ஏன் அப்படின்னா அவர் படித்த காலேஜ் ஒரு பெரிய இந்த காலேஜ் கிடையாதுங்கிறத சொல்லியே அது சொல்லுவார். ஏன்னா அவர் அட்வான்டேஜாக குழந்தைங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே சொல்லுவார். அதனால் எந்த காலேஜில் படிக்கிறோங்கிறது நமக்கு மேட்ரே கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், எப்படி படிக்கிறோங்கிறது தான் மேட்ரு. இப்போ உங்களுக்கு நம்பர் 1 காலேஜில் சீட்டு கிடைக்கலாம். ஓகே, ப்ரீமியம் காலேஜில் சீட்டு கிடைக்கலாம். கட் ஆஃப் அடிப்படையில் இந்தியாவிலேயே நம்பர் 1 இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிடலாம். சரி, நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அதை பொறுத்தானே இருக்கும் சீட்டு. ரைட்டு, இப்போ வேலைக்கு வாங்கலேன். இப்போ முதல்ல படிப்பை முடிச்சிடுவோம். அதனால் எல்லா இடத்துலையுமே வாய்ப்புகள் வந்து குமிஞ்சி கிடக்கு. அதுதான் நமக்கு பிரச்சனை. அதனால தான் நம்ம குழப்பம். இப்போ நம்ம கன்வின்ஸ் ஆகிக்கணும். ஓகே, என்னுடைய மார்க் இது தான், நான் இந்த காலேஜுக்கு தான் போக போகிறேன், ஆனால் எனக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வாய்ப்பு இருக்குது? நான் நல்லா படிப்பேன், எனக்கு வாய்ப்பு இருக்குது, நான் நல்லா படிப்பேன். இந்த சாய்ஸ் யார் தடுக்க முடியும்? யோசித்து பாருங்கள். இது ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஸரை பொறுத்தா, பர்டிகுலர் கோர்ஸை பொறுத்தா, பர்டிகுலர் சீட்டில் உட்காரதை பொறுத்தா, பர்டிகுலர் காலேஜுக்கு போகிறத பொறுத்தா? கிடையவே கிடையாது. இட் இஸ் பியூர்லி சாய்ஸ் வித் யூ. அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காலேஜில் உங்களுக்கு கிடைச்ச கோர்ஸை நல்லா படிங்க. நாங்கள் டீச்சர்ஸ்க்கு சொல்லுவோம், குழந்தைங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, குழந்தைங்க கற்றுக்குறாங்க, மாணவர்கள் கற்றுக்குறாங்க. இன்னொரு வார்த்தை கேட்பேன், நீங்கள் சொல்லிக் கொடுக்கல, மாணவர்கள் கற்றுக்குறாங்களா? அப்படின்னா கற்றுக்குறாங்க அப்படிம்பாங்க. நான் இங்கே சொல்லிக் கொடுக்கல, மாணவர்கள் கற்றுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் முழிப்பாங்க. இல்லை அவங்க கற்றுக்குவாங்க. அதுதான் உண்மை. நீங்கள் படிக்கிறதுக்கு ப்ரொஃபஸர்ஸு, காலேஜு, சிஸ்டம், இது எல்லாமே ஒரு சின்ன டூல், அவ்வளோதான். இந்த எந்த டூலை எடுக்கணுங்கிறது உங்கள் சாய்ஸ் தான். அதனால் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு பர்டிகுலர் டீச்சரை ப்ளேம் பண்ணக்கூடாது, பர்டிகுலர் காலேஜை ப்ளேம் பண்ணக்கூடாது, பர்டிகுலராக உங்களுடைய பேரண்ட்டை ப்ளேம் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு 17 வயசு ஆகிடுச்சு. வி ஷுட் ஹாவ் அ கிளாரிட்டி. ஓகே, ஒருத்தர் இந்த கார் வச்சுருக்காருன்னா அந்த காருக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்கும். இந்த பைக்கை ஸ்டைலாக ஓட்டுறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நாலேஜும் ஒரு ஸ்டடியும் இருக்கும். அதை தெரிஞ்சிக்கிட்ட வயசு உங்களுக்கு. தெரிஞ்சிக்கிற வயசு கிடையாது, தெரிஞ்சிக்கிட்ட வயசு. ஏன்னா 17 ஆகிடுச்சு. ஓகே, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி படிக்கணுங்கிறது முழுக்க உங்களுடைய சாய்ஸ் தான். ஓகே, ரைட்டு. இப்போது படிக்க போகிறீங்க, அந்த காலேஜில் படிக்க போகிறீங்க, நல்லா படிங்க. இதில் என்ன தடை இருக்குது? ரைட்டு, காலேஜில் படிக்கிறது, நான் அந்த காலேஜில் படித்தா எனக்கு ஏகப்பட்ட சாய்ஸ் கொடுத்துருப்பான், ஏன் இந்த காலேஜில் சான்ஸ் இல்லையா? இதுக்கு தான் இருக்குது. என்னது?
ஃபோன். ஓகே, இந்த ஃபோனுங்கிறது என்டர்டெயின்மெண்டல் டிவைஸா அல்லது எஜுகேட் பண்ணிக்கிற டிவைஸா? இது 2 விஷயத்தில் ஒரு ஆட்டிடியூட் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நாலேஜ் டிவைஸ். ஓகே, நமக்கு தேவையான உலகம் இதுக்குள்ளே இருக்குது. கூகுள் போங்க, சர்ச் பண்ணுங்கள், இந்த ஏஜுக்கான எத்தனை ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு பாருங்கள், எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பாருங்கள். யூ வில் பி ஃப்ளட்டட் வித் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, ஒரு 5 வயசு பையன், ஒரு 15 வயசு பையன், ஒரு 10 வயசு பையன் அவனுக்கு இருக்கிற நாலேஜை ஒரு ஆன்லைனில் சேல் பண்ண முடியும்னா இன்றைக்கி சேல் பண்ண முடியும். அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஃப்ளட்டட். அதனால் இதில் ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் எப்படியெல்லாம் பெரிய பசங்களுக்கு எந்த காலேஜில் போக முடியும், ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியும், என்னென்ன நாலேஜெலாம் வளர்த்துக்க முடியுமோ அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு த்ரூ ஓப்பன் சோர்ஸில் நிறைய விஷயங்கள் அவைலபிளாக இருக்குது. அதனால் உங்களுடைய சாய்ஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். தென் யூ கேன் மேக் இட் ஆக்சுவலி. அப்போது ப்ரைவேட் காலேஜாக இருக்கலாம், கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம், சாதாரண காலேஜாக இருக்கலாம், வீட்டு பக்கத்தில் இருக்கிற காலேஜாக இருக்கலாம், கம்மியாக ஃபீஸ் கட்டி படிக்கிற காலேஜாக இருக்கலாம். எல்லாருமே இந்த மாதிரி வரக்கூடிய பசங்களுக்கு நடுவில் நீங்களும் போய் படிக்கிற பசங்களாக இருக்கலாம். எந்த தடையுமே இல்லை நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கு. ஏன்னா இது முழுக்க முழுக்க உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குங்கிறது நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ படிக்கிறப்ப என்னென்னா யூ ஷுட் செலிப்ரேட். ஓகே, யோசித்து பாருங்கள். இப்போ கூட உங்கள் சாய்ஸில் வந்துடுச்சு, காலேஜ் வந்துடுச்சு, கிளாஸ் வந்துடுச்சு, சப்ஜெக்ட் வந்துச்சு, செலக்ட் பண்ணியாச்சு. இதை செலிப்ரேட் பண்ணிகிட்டே படிக்கலாம், மற்றவங்களை ப்ளேம் பண்ணிட்டே படிக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான் திரும்பவும். ஓகே, எனக்கு அப்பா சரியில்லை, எனக்கு வீடு சரியில்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, எதை வேணாலும் நீங்கள் சொல்லிகிட்டே படிக்கலாம். ஆனால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களை விட பாதிக்கப்பட்ட பசங்களை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டு படிக்கலாம். சாய்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் எல்லா சூழ்நிலையிலையும் யூ செலிப்ரேட். யாரெல்லாம் சின்ன வயசில் கிடைக்கிற வாய்ப்புகளை செலிப்ரேட் பண்ணி படிக்கிறாங்களோ எதிர்காலத்தில் அவங்களுடைய வாய்ப்பு எப்படி இருக்குன்னா டிஃபால்ட்டாகவே செலிப்ரேஷனே அவங்களுடைய சாய்ஸாக மாறிடுது. நீங்கள் பெரிய ஆளானவங்கலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பெருசாக ஜெயிச்சவங்களாம் இருக்க மாட்டாங்க. சின்ன வயசில் கிடைச்ச சின்ன வாய்ப்புகள்லாம் பயன்படுத்திக்கிட்டவங்களாக இருப்பாங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கிறீங்கன்னா திஸ் த டைம் டு செலிப்ரேட். யோசித்து பாருங்கள், பின்னாடி உன்னோட ஸ்டோரி போடுறதுக்கு இந்த காலேஜில் படித்தது ஒரு காரணமாக இருக்கும்ல. அந்த நேரத்தில் உன்னுடைய தோல்வி தானே உனக்கு அங்கே பெரிய ஸ்டோரியாக மாறும். யோசித்து பாருங்கள், அந்த நேரத்தில் உன் பேச்சு 1000 பேர் கேட்க ரெடியாக இருப்பாங்கல்ல. அதுக்கு இந்த அனுபவம் தேவைப்படும்ல. அதனால் அதை மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த வாய்ப்பை வந்து நல்லா படிங்க. இன்னொன்று நம்ம நினைப்போம் எப்போவுமே, நான் வந்து மேக்ஸ் எடுத்திருந்தா, நான் சயின்ஸ் எடுத்திருந்தா, நான் காமர்ஸ் எடுத்திருந்தா, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம நினச்சிருப்போம். இன்றைக்கி எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. அதுதான் முக்கியம். ஓகே, ஐஐடி, ஐயோ அது ஜேஇ எக்ஸாம் எழுதணும், ஐஏஎம் போகணுன்னா இதை எழுதணும், அதை எழுதணும், ஏகப்பட்ட வாய்ப்பு. இன்றைக்கி கேட் எக்ஸாம் எழுதணும்னா எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும். முதல்ல வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், டெக்னிக்கல் டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும், அப்படிலாம் இருக்குது. நீ பிபிஏ முடிச்சிருந்தா இன்றைக்கி கேட் எக்ஸாம் எழுதலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. இந்த பிபிஏ தான், நீ பிபிஏ இந்த காலேஜில் முடிச்சிருந்தா தான் கேட் எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு நீங்கள் டெக்னிக்கலுக்குள்ளே போக முடியும். புரியுதுல? நீங்கள் +2 வந்து காமர்ஸ் குரூப் படிச்சுட்டு இன்ஜினியரிங் போக முடியாது. ஆனால் ஒரு பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சுட்டு ஒரு காமர்ஸ் முடிச்சுட்டு திருப்பி டெக்னிக்கல் போக முடியும் கேட் எக்ஸாம் எழுதி. அப்போ இந்த சான்ஸ்லாம் இன்றைக்கி வந்து ஓப்பன் அப் ஆகிடுச்சு. இன்னொன்று ஐஐடின்னு பார்த்தோம். ஐஐடி வந்து உங்களுக்காக இறங்கி வந்திருக்கு. ஐஐடி வந்து உங்களுக்காக இறங்கி வந்திருக்கு. எப்படி இறங்கி வந்திருக்குன்னா, ஐஐடி 2 கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா பிஎஸ் டேட்டா சயின்ஸ், இன்னொன்று பிஎஸ் எலக்ட்ரிக்கல் சயின்ஸ்னு சொல்லிட்டு 2 கோர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 2 கோர்ஸ் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட். ஓகே, நீங்கள் இது ஆன்லைன் போர்ட்டலில் போகணும், ஐஐடியில் போகணும், போர்ட்டல்னு இருக்குது, அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஒரு 3000 என்னமோ ஃபீஸ் இருக்குது. அதை ஃபீஸை எடுத்துக்கிட்டு யூ ஷுட் கோ வித் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, எலிஜிபிலிட்டி டெஸ்ட். என்ட்ரன்ஸ்க்கு எலிஜிபிலிட்டிக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. எலிஜிபிலிட்டினா தகுதி தேர்வு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா நுழைவுத் தேர்வு. நுழைவுத் தேர்வுனா 100 பேர் தான் படிக்க முடியும்னா அந்த 100 பேர் யாருன்னு முடிவு பண்ணுறது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். எத்தனை பேர்னாலும் படிக்க முடியும், ஆனால் இதை படித்தா தான் அதை படிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எத்தனை எலிஜிபிலிட்டி இப்போவே முடிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு பார்த்துறீங்க. 5th படித்தா 6th படிக்க முடியும், எலிஜிபிலிட்டி முடிச்சிட்டிங்களா? 8th படித்தா 9th படிக்க முடியும், எலிஜிபிலிட்டி முடிச்சிட்டிங்களா? 9th படித்தா 10th படிக்க முடியும், எலிஜிபிலிட்டி முடிச்சிட்டிங்களா? இப்போ 10th முடிச்சுட்டு 11th படிக்கிறீங்க, 11th முடிச்சுட்டு 12th, இத்தனை எலிஜிபிலிட்டி கிராஸ் பண்ணி தான் வந்துருக்கீங்க. இப்போ 12th முடிச்சா தான் காலேஜ் போக முடியும். இது எலிஜிபிலிட்டி. அப்போது காலேஜில் நீ ஐஐடியில் ஒரு கோர்ஸ் பண்ணுறதுக்கு உனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு 4 வீக் கோர்ஸு, ஒரு 1 month கோர்ஸு, அதை முடிச்சுட்டு அவங்க ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க. அதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யூ கேன் ஜாயின் த கோர்ஸ். அது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட். ஓகே, நீங்கள் ஒரு 6 month கோர்ஸ் இருக்குது, 1 year கோர்ஸ் இருக்குது, சின்ன ப்ரோக்ராமாக முடிச்சுக்கிட்டே போகலாம். நீங்கள் ஸோ ஒரு 1 year கோர்ஸ் முடிக்கிறீங்க, ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிக்கிறீங்க. ஓகே, யூ ஆர் ஏ சர்டிஃபிகேட் ஹோல்டர் ஆஃப் எ பர்டிகுலர் டிசிப்ளின் த்ரூ ஐஐடி. அந்த லேபிளோடு நீங்கள் வெளியே வருவீங்க. யூ கேன் ஒர்க். ஓகே, இல்லை நான் கண்டினியூஸாக படிக்க போகிறேன், படிங்க. அந்த படிக்கிறத நான் 2 பேப்பராக படிக்க போகிறேன், படிங்க. ஓகே, ஸோ அதில் டிப்ளமா வரையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகணும் ஆகிக்கலாம். இல்லை நான் திருப்பி கண்டினியூ பண்ண போகிறேன், நான் 4 years கம்ப்ளீட்டாக முடிச்சு நான் ஒரு டிகிரியாக முடிச்சு வர போகிறேன், கண்டிப்பாக வரலாம். யூ ஆர் கிவன் சர்டிஃபிகேட் பை ஐஐடி.
இதுக்கு நீ காமர்ஸில் படிச்சியா இதில் படிச்சாலும் கிடையாது. 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் மேக்ஸ் இருந்தால் போதும். நிறைய பசங்களுக்கு என்ன கிரீவன்ஸ் தெரியுமா, நான் வந்து 10th அப்புறம் தப்பான சாய்ஸ் எடுத்துட்டேன், நான் மேத்தமெட்டிக்ஸ் குரூப் எடுத்துட்டேன்பா. சான்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இது மாதிரி எல்லா வகையிலையும் சான்ஸ் வந்து ஓப்பனாக இருக்குது, அக்ராஸ் இந்தியா ஓப்பனாக இருக்குது. அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய டைமை இன்டர்நெட்டில் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த ஹை டைம். ஓகே, அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நான் என்ன சொன்னேன், படிப்பு, வேலை, சம்பளம். ஓகே, இப்போ படிப்பு முடிச்சாச்சு. வேலைங்கிறது என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். வேலைங்கிறது என்ன, வேலைனா என்ன, வேலை வந்து என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற திறமை எனக்கு பயன்பட்டுச்சுன்னா நான் ஒன்று ஹையர் பண்ணிக்குவேன், அவ்வளோதான். உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லு எனக்கு யூஸ் ஆச்சுன்னா நான் அந்த ஸ்கில்லை விலை கொடுத்து வாங்கிக்குவேன். ஓகே, இப்போ இது இட்ஸ் பியூர் பிஸ்னஸ். ஓகே, நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு சாக்லேட் வாங்குறீங்க, 100 rupees ஒரு சாக்லேட்னா 100 rupees கிடைக்கும், 200 rupeesனா 2 சாக்லேட் கிடைக்கும், 300 rupeesனா 3 சாக்லேட், இவ்வளோ தான். இட்ஸ் அ பிஸ்னஸ். அப்போ வேலைன்னு வரப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுது. ஓகே, நீ எனக்கு எவ்வளோ யூஸ் ஆகுறியோ அவ்வளோ சேலரி கிடைக்கும். இன்கேஸ் நான் உனக்கு நிறைய பார்கெயின் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்னை விட்டு இன்னொரு ஆள்கிட்ட போயிட போகிறீங்க. பிகாஸ் உங்களை எப்படி அண்டர் எஸ்டிமேட்டுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுவீங்க. சரி, நீங்கள் எனக்கு கம்மியாக தான் கொடுப்பீங்க, ஆனால் நான் உங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களை விட்டு நான் இன்னொரு ஆள் எடுத்துக்க போகிறேன். அப்போ யோசித்து பாருங்கள், உங்கள் ஸ்கில்லு என்னவோ அது எனக்கு எவ்வளோ யூஸ் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு சம்பளம். அப்போ வேலைங்கிறது கொட்டி கிடக்குது. நமக்கு என்ன நினச்சிக்கிறோன்னா, எனக்கு படித்தா என்ன வேலை கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் படித்து முடிச்சிருவீங்களே, உங்களை ஒருத்தர் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு வேலை கொடுப்பாரு. அப்படிலாம் ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, இந்தியா இஸ் த கண்ட்ரி பிளஸ்ட் வித் லாட் ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன். ஓகே, நான் ஒரு 25,000 சம்பளத்துக்கு வேலை இருக்குன்னு சொன்னால் எனக்கு 250 பேர் வந்து நிற்கிறான். 50,000 சம்பளத்துக்கு வேலை இருக்குன்னு சொன்னால் 500 பேர் வந்து நிற்கிறான். 1,00,000 சம்பளத்துக்கு வேலை இருக்குன்னா 10,000 பேர் வந்து நிற்கிறான். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும், நான் எனக்கு சாய்ஸ் குமிஞ்சி கிடக்குது. நான் ஏன் வீட்டில் இருக்கிறவனை தேடி கண்டுபிடிச்சி வரணும். ஓகே, நிறைகுடம் தழும்பாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நான் சொன்னேன் கேளுங்க, நீ தழும்பலன்னா காலியாக இருக்குன்னு நினச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அவ்வளோ வாய்ப்புகளையும் பயன்படுத்தியே தீரணும். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டாக உன்னுடைய திறமையை வெளிக்காட்டினா தான் உனக்கு வாய்ப்பு எனக்கு தேவைன்னு நான் நினச்சிக்கிட்டேன்னா நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன், உன்னை ஹையர் பண்ணிக்குவேன், நான் உனக்கு பே பண்ணுவேன். ஓகே, நீ டிமாண்ட் பண்ண உனக்கு நிறைய கிடைக்கும். ஏன்னா உன்னுடைய ஸ்கில் ஒன்றை தவிர யாருக்கும் எனக்கு கிடைக்காது. அப்போது படிக்கிறப்பவே ஸ்கில்லை வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு நான் இவ்வளோ பெரிய காலேஜில் இவ்வளோ பெரிய டிகிரி முடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக வேலையெல்லாம் கிடைக்காது. திரும்பவும் சொல்கிறேன், நான் உனக்கு வேலை கொடுக்கணுன்னா உன்னுடைய திறமை எனக்கு யூஸ் ஆகணும். உன்னோட திறமை எனக்கு யூஸ் ஆகணும்னா உனக்கு என்ன திறமை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை கண்டுபிடிக்க வேண்டியது ஏன் வேலை கிடையாது. உனக்கு இந்த திறமை இருக்குன்னு சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக இருந்தீங்க, ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கிறீங்க, ஸ்கில்லை டிஸ்க்ளோஸ் பண்ணுறீங்க, அதை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கெட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்ன சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா, ஒன்று எனக்கு 25,000 சம்பளத்தில் ஒரு நல்ல வேலை கிடச்சிது. ஓகே, 10,000 சம்பளத்தில் 6 மாதம் வேலை பார்த்தேன், ஆனால் இந்த ஒரு அனுபவம் கிடச்சிருப்பீங்க இல்லையா, இதுக்கு அடுத்த சேலரி உனக்கு அந்த 25,000 அதிகமாக இருக்கும். நீ 25,000 30,000 தான் போகிறதா இருக்கும், நீ 10,000 50,000 போயிடுவேன். பிகாஸ் இந்த 6 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் உங்களுடைய காமிச்ச கமிட்மெண்ட் இது மாதிரி. அதனால் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, படிப்பு, வேலை, சம்பளம். ஓகே, நம்ம இந்த ஆர்டரில் யோசிக்கிறவங்களா இருக்கும். இட்ஸ் ஓகே, அதில் தப்பே கிடையாது. எல்லா ஹியூமன் பீயிங்கும் அப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் வெற்றின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் கூட சம்மந்தம் கிடையாது. ஏன்னா படிப்பு, வேலை, சம்பளம், மனநிறைவு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஓகே, இப்போது 10 லட்ச ரூபா சம்பாரிச்சு கூட ஒரு மனநிறைவே இல்லாமல் இருந்தோன்னா அது என்ன வாழ்க்கை? யோசித்து பாருங்கள். ரைட்டு, ஒருத்தர் ஐஏஎம்மில் படிக்கிறாரு, நல்ல சம்பளம், ஓகே, 1 crore per annum சேலரி, அது ஏறக்குறைய ஒரு 9 லட்ச ரூபா மாதத்துக்கு கிடைக்குது. ஒரு சின்ன பிரச்சனை வருது, போய் தற்கொலை பண்ணிக்கிறாரு. என்ன இருக்குது லைஃப்பில்? யோசித்து பாருங்கள். அப்போது படிப்பு, சம்பளம், வேலை, வாழ்க்கையில் வெற்றி. அப்போது இது இருந்தாலும் அது திருப்தியாக இருக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயத்தில் அந்த விஷயத்தை யாருமே தலையிட முடியாது. இட் இஸ் ஆல் அபவுட் த கம்ப்ளீட்னஸ். அதுதான் முழுமை. இந்த முழுமையை கொடுக்கறது தான் கல்வி. இந்த முழுமையை கொடுக்கறதுக்காக போராடுறது, அதை சேர்த்து கொடுக்கறது தான் ஒரு கல்வி நிறுவனங்களுடைய வேலை. அந்த வேலை எங்கே ஆரம்பிக்குதுன்னா காலேஜில் ஆரம்பிக்குது, அப்படிலாம் கிடையாது, எல்கேஜிலேருந்தே ஆரம்பிக்குது. ஸோ கல்வி நிறுவனங்கள் குழந்தைகளுக்கு இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதுக்கும், பெற்றோர்களும் குழந்தைகளும் அந்த வாய்ப்பை நிறைவாக அடைகிறதுக்கும் ஒரு ஒத்துழைப்போடு வர சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் ஒரு முழுமை அடைஞ்ச தருணமாகவே இருக்கும். +2 முடித்தாலும் அது ஒரு முழுமையாக இருக்கும், காலேஜ் போனாலும் ஒரு முழுமையாக இருக்கும். எத்தனை
எத்தனை வயசுனாலும் அது ஒரு முழுமையாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு கம்ப்ளீஷன். ஓகே, அதுக்காகத்தான் இந்த கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள் எல்லாமே வந்து போராடுறாங்க. இதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு இன்றைக்கி படிப்பை பற்றி ரொம்ப ரொம்ப ஜென்ரலாக தான் சொல்லியிருக்கேன். இந்த கோர்ஸ் படித்தா இந்த வேலைக்கு போகலாம், இந்த படித்தா இந்த விஷயங்கள் ஜெயிச்சிடலாம்லாம் சொல்லலை. இதுக்கு மேலே வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நம்ம நிறைய பேச முடியும். வாய்ப்புக்கு நன்றி. ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள்.